என் வயிறு. டேய் அண்ணா, எனக்கு பசிக்குது, ஏதாவது வேணும். எனக்கு தெரியும்டா தம்பி, ஆனா இது காடு இல்லையே, நான் சாப்பாட்டுக்கு எங்க போவேன்? அப்ப நம்ம என்னடா பண்ண போறோம் அண்ணா? ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். ஸ்மெல் சூப்பரா இருக்கே. ஆமாண்டா அண்ணா. வா நம்ம போய் பார்க்கலாம். டேய் அங்க பாரு. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த ஏரியாவோட ஃபேமஸ் பியர்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். வாங்க வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அது என்ன சாப்பாடு? வாய மூடு. அங்க யாரு உட்கார்ந்திருக்காங்கன்னு பாத்தியா? நான் சொல்றதை கேட்டனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஓகே. ஓ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா? ஹேய் லூயி, நீ என்ன சாப்பிடுற? இத பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் கெஸ் பண்றேன், நீ இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா இந்த ஊர்லயே ஃபேமஸ் நூடுல்ஸா இருக்கும், கரெக்டா? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்பதான் பிராம்பிள் கிட்ட சொல்லிட்டு இருந்த இந்த ஊர் நூடுல்ஸை எப்படியாவது சாப்பிட்டு பார்க்கணும்னு. என்ன சொல்ற? ஆமா லூயி, கொஞ்சம் அதை காட்டு, நானும் பிராம்பிளும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். ஏய் ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு. உனக்கு என்னோட நூடுல்ஸ் வேணுமா? வாய்ப்பில்லை ராஜா, உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரியணும். இந்த மாதிரி இடத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் உயிர் வாழ முடியும், புரிஞ்சுதா? நட்டாஷா சொல்றது சரிதான். நாங்க எப்பவுமே உழைச்சி சம்பாரிச்சுதான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வேலை இல்லைன்னா நூடுல்ஸ் இல்ல. ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ வேலை பார்த்து தான் ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டியா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது போய் வேலை பார்த்து சாப்பிடலாம்ல? இது ஒன்றும் உங்களோட கார்டு கிடையாது. உங்களுக்கு இங்க எது வேணாலும் நீங்க அதை காசு கொடுத்துதான் வாங்கி ஆகணும். என்ன காசா? அப்படின்னா என்ன? டேஸ்டா இருக்குமா? என்னடா இப்படி முழிக்கிறீங்க? உங்களுக்கு காசுனா என்னன்னு தெரியாதா? இந்த உலகத்துல காசுக்கு ஆசைப்படாத ஆளே இல்லை தெரியுமா? இங்க இருக்க எல்லாருமே அந்த மாதிரி தான். அது சரி, காசு இருந்தா நீங்க எதை வேணாலும் எப்ப வேணாலும் வாங்கலாம், புரியுதா? எங்க கிட்ட காசு இல்லையே, அது எப்படி கிடைக்கும்? அது ரொம்பவே சிம்பிளான விஷயம். இங்க தெருக்கல்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணா அது கிடைக்கும். என்ன பெர்ஃபார்மா? இது நல்ல பிளானா தான் தெரியுது. அப்படின்னா எங்களுக்கு காசு கிடைச்சா நினைச்சதெல்லாம் வாங்கலாம்னு சொல்றியோ? ஆமா, சரியா சொன்ன. அண்ணா வா, நம்ம நிறைய போய் காசு சம்பாதிக்கலாம். வாடா. அண்ணா நீ என்ன பண்ணலான்னு இருக்கு? வந்துட்டோம். நீ ரெடியா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு விஷயம் தம்பி. கண்டடான், காசு போடுற பவுல். நான் டிவில இதை பார்த்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? left right left. ஷெல்டன் ரொம்ப அருமையா பண்றியே. ஒரே நேரத்துல 7 பவுல்ஸ். ரெக்கார்டு தான் போ. ஆமா. நாங்க திரும்ப வந்துட்டோம். உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? எங்க போய் ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு வந்தீங்க? வேலை பார்த்துட்டு வந்தீங்களா? ₹1 கூட கிடைக்கல. எங்களை அடிச்சு துரத்தி விட்டதுதான் மிச்சம். இது
ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை. இப்போதானே வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ சரி, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஓ ஓ ஹே ஷெல்டன், ஆ சரி நீ எதுக்காக அந்த பவுல்ஸ்லாம் தலையில வச்சிருக்க? இதை வச்சு நீ பெர்ஃபார்ம் பண்ணுவியா? சரியா சொன்ன. என்னோட ஸ்பெஷாலிட்டி இதுதானே. இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களால முடியும்னு நினைக்கிறேன். ஓ ஆமா, நல்ல ஐடியா. தம்பி, நீயும் நானும் சேர்ந்து இதை ட்ரை பண்ணலாமா? இன்னைக்கு நமக்கு கண்டிப்பா நிறைய காசு கிடைக்க போகுதுடா அண்ணா. கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீ முதல்ல பண்ணுடா. ஓகே. அச்சச்சோ. பிராமல், பாத்திரம் மெதுவா. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ரோயர், எனக்கு இன்னொன்னு கொடு. சரி, இந்தாடா. பாத்திரம் தம்பி. நல்ல வேலை. ஏய் சூப்பரா இருந்துச்சு. ஏய் ஏய் அண்ணா, நம்ம பண்றது பிடிச்சிருச்சு. நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க. டேய் பிராமல், பாத்திரம். ஆடா ச்சே, வேஸ்ட்ப்பா. உன்னால தான்டா எல்லாரும் இப்ப போயிட்டாங்க. நானே பாத்துக்கிறேன்டா, நீ சும்மாரு. எல்லாரும் வாங்க, இந்த பிரில்லியன்டான பிரேயர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. ஓ ஏய், ஆ. டேய் அண்ணா, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க பாரு. பின்ன என் அழகுல மயங்காதவங்க யாரும் இல்ல. ஓ, 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 ஏய். அடாச்சா, இவனுங்க எப்ப பார்த்தாலும் சொதப்பிட்டே தான் இருக்கானுங்க. மறுபடியும் எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் கூட காசு கிடைக்கல. ஹேய், மறுபடியும் வேற ஏதாவது ஐடியா பண்ணிக்கிட்டு இங்க வரலாம். ஓகே. திரும்பவும் வந்து ஐயோ பாவம், மறுபடியும் நீங்க போய் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? நாங்க நல்லா தான் ட்ரை பண்ணோம், ஆனா இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகல. அதான் எனக்கு ஒரு ஐடியா. என் தலையிலேயே அங்க ஒருத்தர் ரெண்டு போட்டுட்டு போறோம். தம்பி, இந்த வாட்டி நாம கண்டிப்பா சாதிப்போம்டா. வா போலாம். வாங்க வாங்க, இங்க நடக்க போற ஒரு அதிசயத்தை பாருங்க. எதையாவது ஒழுங்கா பண்ணுவாங்களா? இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. சூப்பரா பண்ணிருக்கான்ல, அருமையா பண்றான்ப்பா. ஏய் ஏய் சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான் வேகமா பண்ணு, நல்லா இருக்கு. சரி சரி போதுடா. நீ இதோட சைஸ பாத்தியா? ரொம்ப பெருசா இருக்கே. என்னது, இதுல அவன் அடிக்க போறானா? ஓ வாவ். பிராம்பல், அசையாம இருடா. ஒன்னும் ஆகலையே. அப்போ இன்னொரு வாட்டி இதையே பண்ண வேண்டியதுதான். ஏய் சூப்பரா பண்ணிட்டீங்க, அசத்திட்டீங்க. ஒரு அசத்தலா இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. ஓ
போர் அடிக்குது. நாம வேணா வேற ஏதாவது பண்ணலாமே. நீ என்ன சொல்ற டப்ளு? வாவ், எனக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் உங்கள தான். இது வெறும் டிவி தான். நான் இதெல்லாம் நேர்லயே நிறைய பார்த்திருக்கேன் தெரியுமா? அது ரொம்ப சூப்பரா இருக்கும். போதும், இத பத்தி யாரும் ஒண்ணு சொல்ல வேண்டாம். அமைதியா இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீ அவளை கோவப்படுத்தாத, நாம அமைதியா பார்க்கலாம். நிஜமான ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்? நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் அவங்கள கண்டிப்பா புடிச்சிருவேன்டா. நல்ல ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. இத வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சரிப்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடு. சார், காசு கொடுங்க. அச்சோ, இது நமக்கு பத்தாதே. அப்ப ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. காசு இல்லாம வந்துட்டான். எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே. இப்போ என்ன பண்றது? என்னது செக்யூரிட்டி வேலை இருக்கா? அதோ அங்கதான் தம்பி. இதுக்குள்ளேயே பட்டாசு இருக்கு. வாடா போலாம். டேய் அண்ணா, விட்டுட்டு போகாத. பரவாயில்லையே, சாப்பிட்றதுக்கு வரைக்கும் நமக்கு காசு கிடைச்சதுன்னா போதும்டா. சத்தம் போடாம இரு டப்ளு. சாரி, நான் மறந்துட்டேன். ஹேய், என்னது இது? இங்க பாரு, புதுசா வந்திருக்கிற 9000 வெடியா. சரி டப்ளு, வா நாம அதை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வெடிச்சா ஜாலியா இருக்கும். ஆமாடா தம்பி, இதை கண்டுபிடிக்க மறந்துடாத. இதோ வந்துவிட்டேன். நான் தான் சொன்னேன்லடா, பத்திரமா இருடா. இந்த செக்யூரிட்டி விக்கு இருக்கும் போதே திருட வந்துட்டீங்களா? இப்ப பிடிக்கிற பாருங்கடா. சத்தம் போடாம இருடா தம்பி. இங்கதான் இருக்கீங்களா? ஹேண்ட்ஸ் அப். எங்க போடாங்க? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஏய் தம்பி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். கலக்கிட்டோம்ல. சூப்பர், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் உங்களை பிடிச்சிட்டா. செக்யூரிட்டி விக்குடா. இன்னைக்கு நாளை நான் மறக்கவே மாட்டேன்டா. இன்னைக்கு என் கையில நீங்க செத்திக்கடா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்கடா. இதுல என்ன ஃபயர் பண்ண கூடாது. நம்ம பார்த்த 9000 வெடி தானே? டேய் டப்ளு, வாடா கிளம்பலாம். பாத்திரம் தம்பி. அங்கேயே நிலுங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்குறடா. ஓடுற டப்ளு.
ஓடாதீங்கடா நில்லுங்கடா. இந்த ஹண்டருக்கு அடங்கவே மாட்டேங்கிறானே. இப்ப பாருங்கடா 10 வச்சுட்டோம்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன பட்டாசு வச்சு விளையாடுற நேரமோ? இதோ பிடிச்சிடா உங்களை. உங்களுக்கு ரொம்ப அறிவாளி நடப்பாடா. அறிவாளிக்கு என்ன அர்த்தம்னு இப்ப நான் புரிய வைக்கிறேன்டா. நீங்க சில்லா வெடிச்சதுக்கு அப்புறம் புரியும்டா. நீங்க ஓடி பிரயோஜனமே இல்லடா. நல்ல வேலை நாம தப்பிச்சிட்டோம். ராக்கெட்ல செமையா பறந்தோம். உங்க 2 பேரை அச்சோ திரும்ப வந்துட்டோம். கிளம்புறதுக்கு ரெடியாடா நீங்க? இதடா வேலை செய்ய மாட்டேங்குது. என்னது சீக்கிரமா பிரபு. தம்பி இப்போ 2 பேரும் மாட்டிக்கிறடா. வந்துட்டேன். உன்னை பார்க்க நான் வந்துட்டேன். இன்னையோட உங்க 2 பேரோட தொல்லையும் எனக்கு இல்லடா. இன்னொரு கரடியா? அச்சோ எல்லாமே தீர்ந்து போச்சடா. கவலைப்படாத சரியா, உனக்கு ஒண்ணும் ஆகல. யார் இது பண்ணது? என்னடா பண்றீங்க நீங்க? என்ன கீழே இறக்கி விடுங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. நீங்க கண்டிப்பா அடுத்த வாட்டி மாட்டுவீங்கடா. என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு இதுதான்டா உனக்கு தண்டனை. அழகான பொருளை அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். பாக்குறியா? லெசன் இப்ப தொடங்குது. அந்த பிளாஸ்டர் 9000. நம்ம மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா தம்பி? உனக்கு இது பிடிச்சிருந்ததா நட்டாஷா? ஐயோ என்னோட முகம். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு சக்சஸா? அப்புறம் அந்த 100 டே இவனை சும்மா விட மாட்டேன். ரொம்ப மோசம். மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுடா தம்பி.
நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியோ? உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு நீ குங்ஃபு சொல்லி தெரியா? சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஏன்னா நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். குங்ஃபு. ஏய், ஒண்ணு இல்ல, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் குங்ஃபு சொல்லி தருவேன், ஆனா என் பொருள் எதையும் தொடக்கூடாது. சரி, ஆனா இது அத தொடாதன்னு சொன்னேன். இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இத செக் பண்றேன். அத வெச்சு சொல்றல. அட கடவுளே, இது எப்படி இருக்கு? வேண்டாம். நல்ல வேலை, இதை காப்பாத்திட்டு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போல. அதை கொடுத்துரு. சரி, வச்சுக்கோ. இல்ல, நீ எதை உடைச்ச? எங்க போற? உன்கிட்ட இருந்ததா தள்ளி போறேன். உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கிட்டவா. ஒரு நாள் நீ உடைச்ச அந்த வேஷ ஷெல்டன் தெரியாம தொட்டு பார்த்துட்டான். அப்போ அவனுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். ஆனா நீ அதை உடைச்சிருக்க. ஆல் தி பெஸ்ட். உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அப்ப நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனா? இப்ப என்ன பண்ண போறேன்? நான் அண்ணன் கிட்ட தான் உதவி கேட்கணும். ஓஹோ, அங்கதான் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? என்னது ஹாட்டரி ஒர்க் ஷாப்பா? அவங்களுக்கு இங்க என்ன வேலை? பாத்திர வேண்டியதாண்டா. அப்படின்னா நீ உடைச்ச மாதிரி இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா தம்பி? ஆமா, எதுவுமே அப்படி இல்ல. ஷெல்வின் கிட்ட நான் செத்தேன். நீ என்ன தம்பி அப்படி நினைக்கிற? எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். நமக்கு தான் அது பழகி போச்சு. ஆமாதான். ஹேய், அதே மாதிரி நாமளே ஒண்ணு செஞ்சுட்டோம்னா சூப்பர். எனக்குடே வந்து மாட்டு வாங்கிய போல. எய்ம் பண்ணிட்டோம்டா. நான் போய் கிளே எடுத்துட்டு வரேன். நான் என்ன எடுக்க வந்தேன்? ஏய், கிளே இங்க இருக்கு. ரோயர் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட நிறைய இருக்கு. என்னையும் அடிச்சிட்டல. பவுலிங் சரியில்லையே. எப்படி போடணும் தம்பி? அடிக்கலையே. என் மேல படலையே. இது என்ன இந்த கடை நடக்குது? வாங்கிக்க. நீ அடிக்கலையே, அடிக்கலையே. நீ என்ன அடிக்கலையே, அடிக்கலையே. ஒழுங்கா வெளியே வந்துரு. வா, நீ ரெடியாட தம்பி? என்னாச்சு? என்ன சுத்தாங்க? தம்பி, இங்க பாத்தியா இது என்ன பண்ணுதுன்னு? சுத்திக்கிட்டே இருக்கு பாடுறா. இத பத்தியா அண்ணா? பானை செய்யறது எப்படி? பரவாயில்லையே, இதுக்கெல்லாம் கூட புக் போட்டுருக்காங்க. இத வச்சு நம்ம ஏதாவது செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாட்ட தம்பி. நீ எப்படி பண்ணிருக்கன்னு பாக்குறேன். இது எப்படிடா இருக்கு? இது பார்க்க நல்லா இருக்கா? இங்க பாரு தம்பி. டேய் அண்ணா, நீ உண்மையிலே ரொம்ப அறிவாளி.
செல்வனுக்கு இத கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டடா அண்ணா. ஆமாடி லக்கிதா, இந்த மாதிரி அண்ணா உன்னை காப்பாத்த எப்போ இருக்கானே. அப்படியே இருக்குடா, இப்போ வந்துட்டோம்டா. ஓ டப்ளு, இன்னும் கொஞ்சம் கேவலடா. வாடா நம்ம போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். ஓகே. நல்ல வேலை அவங்க பார்க்கல. சரி, நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. லாகர்விக், லாகர்விக், நீ வந்து மாட்டிக்கிட்டு. அப்போடா ஓடி போறடா. இல்ல இதோட வாங்கிக்கோங்கடா. தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்லா வாடுங்களடா. என்னைய அடிச்சுட்டீங்களடா உங்களை. நான் இப்ப இதை சுக்குடுறா உடைக்க போறேன்டா. இப்ப வாங்கடா. அவசரப்படாத டப்ளு, நாம கொஞ்சம் பொறுமையா போலாம் நினைக்கிறேன். நமக்கு இப்போ அந்த வேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இதோ வந்துட்டா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. எல்லாம் போச்சுடா அண்ணா. போச்சாடா? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா பின் விளைவுகளை சந்திக்கணும்ல. இவன் என்ன பண்றான்? முடிஞ்சதுடா. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கண்ணு முன்னாடியே நீ அதை தூக்கி போடுவ. அது எவ்வளவு முக்கியம் இல்லை எனக்கு தெரியாதுடா. ஹண்டருங்கிறத மறந்துட்டீங்களா? நான் இப்போ கிளம்புற பின்னாடி வராதுங்கடா. கஷ்டப்பட்டதெல்லாம் உன்னாலதான் வீணா போச்சு. அப்படியோடா? நீ ஒழுங்கா போயிடு. நாங்க திரும்ப வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டோம். என்ன நம்பு. கெஞ்சாதரா டப்ளு, ஹண்டருக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிடுவோம். ஆனா ஆமாண்டா, ஆனா உங்களை என்னால மறக்கவே முடியல. ஆனா ஒரு நிமிஷம் இருக்குடா, இது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்குடா, நான் தான் போயிடுறேன்னு சொன்னேன்ல. என்னைய அடிச்சிட்டீங்களடா ஹண்டர் விக்கு கிட்ட. எல்லாமே நாசமா போச்சு. இப்ப எப்படி அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? இது அவ்வளோ ஸ்ட்ராங்காவே இல்லையே. இவ்வளோ ஈஸியா உடைஞ்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, அந்த வேச காட்டுறோம் டப்ளு. ஓகே பப்ளு, இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டு இதை பண்ணி கொடுத்தோம். இது ஒன்னது மாதிரி இருக்காது, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம். அதனால தயவு செஞ்சு வாங்கிக்கோ. என்ன மடிச்சிடு மடிச்சிடு. அண்ணா ஓட ஓடி போயிடலாம். ஓடுறதெல்லாம் தப்புடா தம்பி. அடியா, நான் அதை உடைச்சது தப்புதான். என்ன மன்னிச்சு.
விடு. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நிஜமாவே இதை நீதான் பண்ணியா? இது ரொம்ப அருமையா இருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் என் கலெக்ஷன்ஸ்ல பத்திரமா வச்சுக்க போறேன். பிரதர்ஸ், எஸ் சார். இது ரொம்ப நல்ல கிஃப்ட். உங்களை நான் எப்பயோ மன்னிச்சு விட்டுட்டேன். ஆமா, நீங்க கும்பு கத்துக்கணும் கேட்டீங்கல்ல? கண்டிப்பா நான் வரேன். ஷெல்வின் நம்மள மன்னிச்சிட்டான். நிஜமாவா? நம்பவே முடியல. ஆமா, நான் அதை உனக்கு சொல்லி தரேன். ஆமா, எனக்கு கும்பு சொல்லித்தா. அப்பதான் நான் ஃபைட் பண்ண முடியும். எனக்கு கும்புனா ரொம்ப பிடிக்கும்.